மாநிலம் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட பாலன் நகர் பகுதியில் பொதுமக்களுக்கான கழிவறை உள்ளிட்ட இடங்களை நேரடியாக சென்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் ஆய்வு செய்தார். அப்பொழுது அப்பகுதியிலிருந்து சிறுவர்களை கண்டவர் உடனடியாக அவர்களை அருகில் அழைத்து இனிப்புகள் வழங்கி அன்பை பரிமாறினார். பரபரப்பான ஆய்வுக்கிடையே சென்ற இடத்தில் குழந்தைகளை மகிழ்வித்த எம்எல்ஏவின் செயல் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சி ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டன் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோரை காட்டிலும் அதிகப்படியாக 10,750 வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதனையடுத்து தேர்தலில் வெற்றிக்காக உழைத்த தொகுதி தலைவர்கள், வார்டு, பூத் மற்றும் பொதுமக்கள் என பணியாற்றிய அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கும் கூட்டம் மூலகுளம் பகுதியில் உள்ள தனியார் மஹாலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேர்தலில் தனது வெற்றிக்காக உழைத்த அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்தார். அப்பொழுது பேசியவர், வெயிலும் மழையும் பாராமல் உழைத்த மக்களின் நம்பிக்கையால் கிடைத்த வெற்றி இது. தனிநபர் வெற்றி அல்ல. 10,750 வாக்குகள் அதிகப்படியாக பெற்று முதல்வர், நமச்சிவாயம் ஆகியோரை தாண்டியும் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டவர், தொகுதி மக்களின் நம்பிக்கை ஒருபோதும் வீணாகது என்றார். நான் பதவிக்காக வரவில்லை, மக்கள் சேவைக்காகவே வந்துள்ளேன். உப்பனாறு வாய்க்கால் பணிகள் குறித்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பியதன் பேரில் ஆளுநர் நடவடிக்கை எடுத்ததாகவும், ஆனால் நிர்வாகம் இன்னும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தானே நேரடியாக களமிறங்கி செயல்படுவேன் என்றும் எச்சரித்தார். சொந்த நிதியில் சிபிஜி மற்றும் ஐஐடி தொடர்பான பணிகளை முன்னெடுத்து வருவதாக கூறியவர், பல பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு சாத்தியமில்லை என்றாலும் 2 ஆண்டுகளுக்குள் முழுமையான தீர்வை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். விபத்துகளை தடுக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும், எந்த பிரச்சனையை எடுத்தாலும் பல தடங்கல்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இருப்பினும் மக்களுக்கு எங்கு பிரச்சனை இருந்தாலும் தொடர்ந்து குரல் கொடுப்பேன் என்ற உறுதியை வெளிப்படுத்தினர். மக்களுக்கான நலத்திட்டங்களின் பயன் நேரடியாக மக்களை சென்றடைய வேண்டும் என்பதற்காக டெல்லி சென்று தேவையான பணிகளையும் மேற்கொள்வேன் என்றார். மேலும் பூத் மட்ட மக்களுக்கு காப்பீடு வசதி, மருத்துவ உதவி தொடர்பான நடவடிக்கைகள் விரைவாக செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மற்றவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சினைக்கும் ஆதாரங்களுடன் மக்கள் முன்வர வேண்டும். அதனை அடிப்படையாக கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதுதான் ஆரம்பம். பெரிய மாற்றத்தை நோக்கி களமிறங்கி உள்ளேன். எதையும் பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். மக்களுக்கான பணிகள் நடைபெறவில்லை என்றால் அதற்கான நடவடிக்கை நிச்சயம் இருக்கும் என்றும் சார்லஸ் மார்டன் எம்எல்ஏ உறுதியாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். அவர் கூட பையனும் ரிச்சர்ட் ஜான்குமார், அந்த குடும்பம், நம்ம தொகுதி தலைவர் கோகுலன், அது மாதிரி நம்ம காசிலிங்கம் அவங்க பொண்ணு உமாசங்கர் எப்படி ஒரு பணி கொடுத்துருப்பாங்களோ அதோட பிரமாதமாக ஒரு பெண்ணாக இருந்து இவ்வளோ தூரம் பயணித்து அவங்களாம் அனுபவம் வச்சாங்க. அது போக இங்கே இருந்து எல்லா பூத் தலைவர்கள், வார்டு தலைவர்களாக இருக்கட்டும், ஒரு மக்களும் உண்மையாகவே நம்ம என் கூட நம்ம ரோடோட அடைஞ்சு ஓடி திரியும் போது வெயிலையும் எங்கள் கூட இருந்த அந்த 7 பெண்கள் நாங்கள் அப்பாயின்மெண்டோட இருக்கோம். எங்களுக்கு முன்னாடியே போய் டோர் ஓப்பன் பண்ணி எங்களுக்கு முன்னாடியே போய் எல்லாத்தையும் கேட்க வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு தனி நபரோ ஒரு நாள ஒரு விஷயம் இல்லை. இது எல்லாருமே அவங்கவுங்க கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சதுனால இது ஒரு மாபெரும் வெற்றி. அதுவும் புதுச்சேரியிலேயே இவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஓட்டு வந்து கிடைச்சதுன்னா அது உண்மையாலதான். அதுவும் 10,250 ஓட்டுக்கு மேலே நம்ம வாங்கிட்டோம். இதை முதலமைச்சர் வந்து 4 ஓட்டு வித்தியாசத்தெல்லாம் ஜெயிக்கிறாரு. நமது மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் நமச்சிவாயன் வந்து 6,000 ஓட்டு ஜெயிக்கிறாங்க. இவ்வளோ பழமையான ஆட்கள் இருந்தும் அதுலேயும் நீங்கள் வந்து எனக்கு இவ்வளோ ஒரு மாபெரும் வெற்றி, அது வெளியூர். புதுவையில் ஜான்குமார் எம்எல்ஏ தனது வாழ்நாளில் கரடுமுரடான அமைச்சர் என்ற பதவி பெற்று இலாக்கா இல்லாமல் வறட்சியான பாதையில் பயணித்த பொழுதும்
புதுவை வாழ் மக்களுக்கு பசுமையான பாதையை உருவாக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜோஸ் சார்லஸ் மார்டன், லீமாரோஸ் மார்டன் ஆகிய திருக்கரங்களால் துவக்கி வைத்த அன்னதான கூடத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் பசியார அறுசுவை உணவு தயாரித்து வழங்கியவர். தனது அரசியல் வாழ்க்கையில் வேதனைகளையும் சுமைகளையும் தனக்குள் தாங்கிக் கொண்டு புதுவை மக்களுக்காக நம்பிக்கை என்ற விதைகளை ஜேசி மூலம் விதித்தவர். கூட்டணி பெருமக்களை மதித்து பொறுமையை கடைபிடித்து சிறுபான்மை மக்களின் நலனுக்காக தியாகம் செய்து இலாக்கா இல்லா மந்திரியாக கடந்த ஆண்டு நிறைவு செய்தவர். தொடர்ந்து 3 முறை எம்எல்ஏவாக இருந்து நடந்து முடிந்த தேர்தலில் பிஜேபியின் வேட்பாளராக புதுவை முதலியார்பேட்டை தொகுதியில் நின்று 4வது முறையாக பிஜேபி எம்எல்ஏவாக வெற்றி பெற்றவர். ஜான்குமார் எம்எல்ஏ அவர்கள் அன்பு, தியாகம், பொறுமை, கருணை, மனிதநேயமிக்க அரசியல்வாதியாக இருந்து கொண்டு புதுவையில் பாஜகவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்றவர். தான் கரடு முரடான முட்கள் நிறைந்த பாதையில் நடந்தாலும் பிறர், அதாவது கூட்டணி கட்சி தலைவர்களுக்காக மலர்கள் நிறைந்த பாதையை உருவாக்கியவர். தன் உறக்கம் துறந்து புதுவை மக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்களுக்காகவும் அரசியலில் தனக்கு ஏற்பட்ட துரோகத்தை எதிர்கொண்டு புதுவையில் நல்ல குடிநீர், சுத்தமான காற்றும், மழைநீர் சேகரிப்பு குறித்து சட்டசபையில் கூறியதன் காரணமாகவே இலாக்கா இல்ல மந்திரியாக வைத்து அவரை அழகு பார்த்தனர். தற்பொழுது புதிய அமைச்சரவையில் அமைச்சராகவோ அல்லது சபாநாயகராகவோ பொறுப்புள்ள பதவியை வழங்கினால் மாநில வளர்ச்சிக்காகவும் சிறுபான்மையின மக்கள் பாதுகாப்பிற்காகவும் சிறப்பாக உழைப்பார் என்று அவர் மீது நம்பிக்கை வைத்த புதிய அமைச்சரவையில் அவருக்கு பொறுப்புள்ள பதவி வழங்கிட வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சிறுபான்மையின மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தலைமையில் பட்ஜெட் தயாரிப்பது பற்றி முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், துறை செயலர்கள் ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலகத்தில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. இந்த கூட்டத்தில் அனைத்து அமைச்சர்களும் செயலர்களும் கலந்து கொண்டுள்ளனர். துறை ரீதியான திட்டங்கள் குறித்தும் அதற்கான செலவினர்கள் குறித்தும் கலந்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட உள்ளது. நாடு முழுவதும் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மீன்பிடி தடை காலம் முடிவுக்கு வருகின்றது. இச்சூழலில் மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரிக்கு புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி கடிதம் எழுதியுள்ளார். அதில் புதுச்சேரியின் முக்கிய பொருளாதார நடவடிக்கையில் ஒன்று கடல் மீன்பிடி தொழில். புதுச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மீனவர்களுக்கு நேரடி மற்றும் மறைமுக வாழ்வாதாரத்தை வழங்குகின்றது. இங்கு சுமார் 450 இயந்திரமயமாக்கப்பட்ட மீன்பிடி படகுகள் இருக்கின்றன. இந்த படகுகளுக்கு எரிபொருள் தேவைகளை புதுச்சேரி மாநில மீனவர் கூட்டுறவு சங்கம் பூர்த்தி செய்கின்றது. மீன்பிடி செலவினங்களில் எரிபொருளே மிகப்பெரிய அங்கமாக உள்ளது. தற்போதைய விலை வேறுபாடு மீன்பிடி நடவடிக்கைகளின் பொருளாதார சாத்தியக்கூறுகளை பாதித்துள்ளது. மீனவர்கள் எதிர்கொள்ளும் குறைந்து வரும் லாபம், ஏற்ற இறக்கமான மீன்பிடி அளவு மற்றும் அதிகரித்து வரும் உள்ளீட்டு செலவுகள் ஆகியவற்றின் பின்னணியில் இந்த சுமை குறிப்பாக கடுமையாக உள்ளது. எனவே மீனவர் கூட்டுறவு கூட்டமைப்புக்கான டீசல் தற்போதைய சில்லறை விற்பனை நிலைய விலைகளுக்கு சமமான விலையில் வழங்க வேண்டும். மாற்றாக பொருத்தமான சிறப்பு விலை நிர்ணய முறை அல்லது மானிய ஏற்பாடு அளிக்க பரிசீலிக்க வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி மத்திய அமைச்சருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ரெட்டியார்பாளையத்தை சேர்ந்த பெண் தன் நடத்தி வரும் நிறுவனத்திற்கு தேவையான பொருட்கள் குறைந்த விலையில் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை ஆன்லைனில் பார்த்து ஆர்டர் செய்துள்ளார். இதனையடுத்து அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பொருட்கள் ஆர்டர் செய்த நிறுவனத்திலிருந்து பேசுவதாக கூறி முன்பணம் மற்றும் ஜிஎஸ்டி செலுத்தும்படி கூறியுள்ளார். இதையடுத்து ரூபாய் 1,63,400 அனுப்பியுள்ளார். ஆனால் ஆர்டர் செய்த பொருள் எதுவும் அவருக்கு வரவில்லை.
அந்த மர்ம நபரையும் மீண்டும் தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. தர்மபுரியை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் பேசியுள்ளார். அதில் வங்கி கணக்கின் KYCயை புதுப்பிக்க OTP எண்ணை கேட்டுள்ளார். இதை நம்பியவர் மர்ம நபருக்கு அனைத்து விவரங்களையும் தெரிவித்துள்ளார். அதன்பின் அவரது வங்கியிலிருந்து ரூபாய் 70,200 மோசடி கும்பல் எடுத்து ஏமாற்றியுள்ளது. இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த பெண் 13,299, முதலியார்பேட்டையை சேர்ந்த பெண் 10,800, புதுச்சேரியை சேர்ந்தவர் 58,999 என 5 பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 3,16,698 ஏமாந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி திருவண்டார்கோவில் இந்திரா நகரை சேர்ந்த விக்னேஷ், களித்திட்டல்குப்பம் தொட்டி திருவை சேர்ந்த கபிலேஷ் இருவரும் திருவண்டார்கோவில் தனியார் பள்ளியில் +2 படித்து தேர்ச்சி பெற்று கல்லூரி சேர்க்கைக்காக காத்திருந்தனர். இந்நிலையில் விக்னேஷ், கபிலேஷ் மற்றும் அவர்களது நண்பர்கள் உட்பட 5 பேர் நேற்று மாலை வில்லியனூர் அடுத்த மேல் சாத்தமங்கலம் கிராமத்தில் குடுவையாறு தடுப்பணையில் குளித்தனர். அங்கு மண் அரிப்பு ஏற்பட்டிருந்த ஆழமான பகுதியில் குளித்தபொழுது எதிர்பாராத விதமாக விக்னேஷ் மற்றும் கபிலேஷ் ஆகியோர் தண்ணீரில் மூழ்கி உயிருக்கு போராடினர். அதை கண்ட சக நண்பர்கள் கூச்சலிட்டனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து ஆற்றில் மூழ்கிய இருவரையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அங்கு முதலுதவி சிகிச்சை செய்தும் பலனளிக்காமல் விக்னேஷ், கபிலேஷ் இருவரும் பரிதாபமாக இறந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த மங்களம் போலீசார் விரைந்து வந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை சட்டசபையில் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். இந்த ஆண்டு சட்டசபை தேர்தல் குறுக்கிட்டதால் முழுமையான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான 5 மாத நிர்வாக செலவினங்களுக்கு ரூபாய் 5,396 கோடிக்கான இடைக்கால பட்ஜெட்டை மார்ச் மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தேர்தல் முடிந்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்த மாதம் முழுமையான பட்ஜெட் சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதற்கான ஆலோசனைக் கூட்டம் தலைமை செயலக கருத்தரங்கு அரங்கில் இன்று நடைபெற்றது. கூட்டத்துக்கு கவர்னர் கைலாஸ்நாதன் தலைமை வகித்தார். கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், எதிர்க்கட்சித் தலைவர் நாஜும், தலைமை செயலர் சரத் சௌஹான் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் முழுமையான பட்ஜெட் தொகை நிர்ணயம், புதிய திட்டங்கள், ஏற்கனவே செயல்படுத்தப்படும் திட்டங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் பள்ளிக் கல்வி இயக்ககத்தால் செயல்படுத்தப்பட்டு வரும் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச தங்கள் எழுது பொருட்கள், சீருடைகள் மற்றும் காலணிகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் ராமு கலந்து கொண்டு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகங்களை வழங்கி வாழ்த்தினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர், ஆசிரியைகள், ஊழியர்கள், அப்பகுதி பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரியர் துணைத் தலைவர் ஜெகதீசன், இதன் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோருடன் புதிய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் நேரு வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என தெரியவந்தது. மேலும் எண்ணிக்கையில் குறைவான துப்புரவு ஊழியர்களையும் மற்றும் வாகனங்களையும் பயன்படுத்தி வந்ததும் துப்புரவு ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம், கையுறை அணியாமல் பணி செய்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் கிரீன் வாரியர் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெகதீசனிடம் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் போதுமான கூடுதல் துப்புரவு ஊழியர்களையும் பணியில் அமர்த்தவும், தேவையான வாகனங்களை குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபடுத்தவும் உத்தரவிட்டார். மேலும் தூய்மை பணியில் ஈடுபடும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் ஆணைப்படி குறைந்தபட்ச மாத ஊதியம் உயர்த்தி வழங்கவும் அறிவுறுத்தினார்.
உலகம் முழுவதும் இன்று சர்வதேச சுற்றுச்சூழல் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் புதுச்சேரி வனத்துறை சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வனத்துறை அதிகாரிகள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தற்காலிக சபாநாயகர் அன்பழகன் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை செயலர் தயாளன், வனத்துறை ஊழியர்கள், சட்டப்பேரவை ஊழியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி வில்லியனூரில் காச நோயாளிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் பல்வேறு பகுதிகளை சார்ந்த காசநோய் நோயாளிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். அவர்களுக்கு உயர் இரத்த அழுத்தம், சர்க்கரை உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு இலவச ஆலோசனைகளும் மருத்துவமும் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் காசநோய் முகாமில் கலந்து கொண்ட நோயாளிகளுக்கு தனது தாயார் பெயரில் ஆரம்பிக்கப்பட்ட காமாட்சியம்மாள் அறக்கட்டளை சார்பில் ஊட்டச்சத்துகள் பெட்டகங்களை வழங்கினார். நிகழ்ச்சியில் மருத்துவர்கள், நோயாளிகள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். உள்ளாட்சித்துறை இயக்குநர் ஆதர்ஷ் அவர்கள் அனைத்து நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் குப்பைகளை அகற்றும் பணியை விரைந்து நடத்துவது மற்றும் பொதுமக்களுக்கு குப்பைகளை தரம் பிரித்து கொடுப்பது தொடர்பான விழிப்புணர்வு குறித்தும் நடவடிக்கை எடுக்கும்படி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தூய்மை பணி குறித்து விழிப்புணர்வு பேரணி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்துக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணியை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் திருபுவனை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவியர்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் தெருக்களில் தூய்மை குறித்தும், பொது இடங்களில் சுத்தமாக இருப்பது குறித்தும், தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது குறித்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி திருபுவனை பகுதியில் உள்ள தெருக்களில் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்த பேரணியில் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு குப்பைகளை தூய்மை பணி செய்பவரிடம் கையில் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். மேலும் அந்த பகுதியிலிருந்து குப்பைகளை சுத்தம் செய்யும் பணியை மேற்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக அனைவரும் திடக்கழிவு மேலாண்மை குறித்தும் தூய்மை பணி குறித்தும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டார்கள். இந்த விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் HR ஸ்கொயர் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரியங்குப்பம் ஸ்ரீ செடிலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் தேவஸ்தானத்திற்குட்பட்ட அருள்மிகு ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. இதில் இம்மாதம் 1 தேதி முதல் துவங்கிய இவ்விழாவில் தினம்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும், மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலா காட்சியும், தொடர்ந்து பக்காசுரன் வதம் செய்யும் நிகழ்ச்சி, திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட வைபவங்கள் நடந்து முடிந்தன. அதனைத் தொடர்ந்து நேற்று காலை அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாலை கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி உள்ளிட்ட தெய்வங்களுக்கான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் அரியங்குப்பம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திமுக இலக்கிய அமைப்பாளர் சங்கர் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து மின் அலங்காரத்துடன் கிருஷ்ணரின் கருட சேவையும், குதிரை வாகனம் மற்றும் திரௌபதியின் வாகன வீதி உலாவும் மாட வீதிகளின் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி அமுல் என்கிற கமல ஜோதி மற்றும் அரியங்குப்பம் தெற்கு வீதியாளர்கள் உபயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர்.
புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலிமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாடநூல் மற்றும் ஆண்டு விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஆசிரியர் சரவணன் வரவேற்புரையாற்றினர். பள்ளியின் தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை உரை நிகழ்த்தினர். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் தினேஷ்குமார் மாணவர்களை வாழ்த்து பேசினர். இந்த நிகழ்ச்சியில் ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். அவரது உரையில் கிராமப்புறத்தில் கல்வி பயிலும் மாணவர்களாகிய நீங்கள் நல்ல முறையில் படிக்க என்னால் இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும், மேலும் பள்ளியின் விளையாட்டுத் திடலை மேம்படுத்துதல், ஒரு வார காலத்தில் ஆசிரியர்களுக்கான இருசக்கர வாகனம் நிறுத்துமிடம், மாணவர்கள் உணவருந்து நிழற்குடை அமைத்தல் போன்றவை முடித்து தருவதாக உறுதியளித்தார். பின்னர் மாணவர்களுக்கு பாடநூல்களை வழங்கி பாராட்டினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் செல்வகுமார், கணேசன், செந்தில் முருகன், பெருமாள், புஷ்பலிங்கம், செந்தில், குமரன், பெரோனஸ், விஜயலட்சுமி, சித்திரை, செல்வி, சுந்தரி ஆகியோர் செய்திருந்தனர். உடற்கல்வி ஆசிரியர் தணிகை குமரன் விளையாட்டு விழாவிற்கான பரிசளிப்பு நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பெற்றோர்கள், ஊர் பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்று கோட்டை சண்டை விழா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோட்டை சண்டை விழாவை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஏம்பலம் தொகுதி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினர். இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஏம்பலம் தொகுதி நிர்வாகிகள் மணிகண்டன், தமிழ்ச்செல்வன், விக்னேஷ், செல்லக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இதற்கான ஏற்பாட்டினை கரிக்கலாம்பாக்கம் தாரிகாவினர் ரமேஷ், தனுஷ், சுதாகர், கேசவன், வெங்கடேஷ், சிவா, தினேஷ், ரகுல் உள்ளிட்ட திரளான தாவிகா தொண்டர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.